ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் கோபுரம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா நம்மளுக்கு இது மாதிரி ஒரு மண்டபம் 2 சைடும் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், காது குத்து இது மாதிரி வைக்கிறதுக்கு அந்த மண்டபம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்கவங்க. இப்போ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அம்மன் சன்னதி தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெப்பக்குளம். எனக்கு கோயிலை விட இந்த தெப்பக்குளம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை சுற்றி நடந்து வர்றதுக்கான ஸ்பேஸ் கட்டியிருந்தாங்க. தண்ணியும் நல்லா தான் இருந்தது. பார்க்க க்ரீனிஷாக இருக்குங்கிறதுக்காக நான் டர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்ல, பட் உள்ளே தண்ணி நல்லா தான் இருந்தது. பட் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த கோயிலில். பட் இதுக்குள்ளே நடந்து வர்றது நல்லா இருந்துச்சு. உள்ளே நடந்து கோயிலை விட எனக்கு இந்த தெப்பக்குளம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஆப்போசிட்டில் அம்மன் சன்னதி, உள்ளே மெயினாக சிவன் சன்னதி இருக்குது. இந்த சிவனுக்கு வைத்தீஸ்வரங்கிற நேம் எப்படி வந்ததுன்னா இந்த கோயில் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு ரொம்ப உகந்த கோயில். இந்த கோயிலில் இந்த செவ்வாய்க்கு தொழுநோயால் கஷ்டப்பட்டு சிவன் அருள் பண்ணி அந்த நோயை சரி பண்ணாராம். அதனால் இது வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் ஏதாச்சும் உடம்பு முடியாமல் இருந்து இங்கே பிரார்த்தனை வச்சா அது சரியாகும்னு இப்போ வரைக்கும் மக்கள் நம்பிகிட்ருக்காங்க. நாங்கள் போகும்போதும் ட்ரெயினில் தான் போனோம், வரும்போதும் ட்ரெயினில் தான் வந்தோம். பட் நாங்கள் வர வழியில் ஒரு இடம் பார்த்தேன். அது என்னென்னா தமிழ்நாடோட நெல் ஆராய்ச்சி மையம்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு எல்லாருக்கும் ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ. பை.